ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ விலாக் போடுறேன். ஆ, நான் என்ன பண்ணுறேன்னா, வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சும்மா இருக்கிற டைம்ஸில் புக் படிப்பேன். எனக்கு காலேஜ் டைம்லேருந்து எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது. நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் ப்ளஸ் மோட்டிவேஷன் புக்ஸ் படிச்சிருக்கேன். ஆத்தர்ஸ் பார்த்திங்கன்னா சுதாமூர்த்தி. ரீசெண்ட் ஆத்தர் சுதாமூர்த்தி. பழைய ரொம்ப முன்னாடிலாம் பிரீத்தி ஷெனாய் அவங்களோட புக்ஸ் படிச்சிருக்கேன். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பார்த்திங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் படிச்சிருக்கேன். அப்புறம் மோட்டிவேஷன் புக்ஸ் சீக்ரெட் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சீக்ரெட் புக்ஸு, அப்புறம் லைஃப் இஸ் வாட் யூ கேன் மேக் இட், அந்த மாதிரி பிரீத்தி ஷெனாய் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் தமிழ் புக்கு துப்பட்டா போடுங்க தோழி, அந்த கேட்சியான நேமுக்காக அந்த புக் வாங்கி படித்தேன். ஃபாலோ பண்ணணும். அவங்க அந்த டைட்டிலுக்கும் அந்த புக்கில் இருக்கிற கருத்துக்கும் எல்லோரும் படிங்க. உமன்ஸ் எல்லோரும் படிக்கணும். படித்து முக்கியமாக டீனேஜ் கேர்ள்ஸ் படித்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேரிட்லேயும் நிறைய பேர் படிக்கலாம். சில பேருக்கு சில விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும்ல. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது அந்த புக்கில். சரி, நம்ம எதுக்காக வந்தோமோ, எதுக்காக நான் ஆன்லைன் வந்தனோ அது என்னன்ட்டு சொல்கிறேன். நான் 2 டேஸில் 1 வீக் முன்னாடியே 2 புக் ஆர்டர் பண்ணேன். எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு, படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் யூடியூப்பில் பார்த்து என்ன புக் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து படிக்கலான்ட்டு புக்ஸ் பார்த்திங்கன்னா 2 புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த 2 புக் என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு புக் அறம். இது உங்களுக்கு சரியாக கிளியராக தெரியாது, தலைகீழாக தெரியுது. இந்த புக் ஜெயமோகன் எழுதுனது. அறம்னா நல்லதை மட்டும் செய்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, நல்ல வாழ்க்கை, டூயிங் குட், அறம். ஸோ இந்த புக் ஒன்று. நெக்ஸ்ட்டு புக் பார்த்திங்கன்னா சுஜாதா எழுதுனது, என் இனிய இயந்திரா. ஸோ இந்த 2 புக் தான் உங்ககிட்ட காட்டணும். நான் படிக்கிறேன், நான் இந்த நல்ல விஷயம் பண்ணுறேன்னு காட்டணுன்றதுக்காக, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா என் இனிய இயந்திராவும் ஓரளவுக்கு அது சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் வச்சு ஒரு இமேஜினேஷனான ஸ்டோரி. அப்புறம் அறம் உண்மையான கதை. ஜெயமோகன் சாருக்கு சொல்கிற மாதிரி கதை. ஃபஸ்ட் சாப்டர் படிச்சுட்டேன். சரிங்க, நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ்